பூமியை நெருங்கும் ஏலியன். இதென்ன புதுசா இருக்கே! விஞ்ஞானிகள் கொடுத்த ஷாக். பூமிக்கும் சூரிய குடும்பத்திற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பொருள் தற்பொழுது நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. சாதாரண விண்கல் போல இது தெரிந்தாலும் ஏலியன்களின் விண்வெளி ஓடமாக கூட இது இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் சிலர் சந்தேகம் தெரிவித்திருக்கிறார்கள். நாசாவின் அட்லஸ் திட்டத்தின் கீழ் கடந்த ஜூலையில் சிலியில் உள்ள தொலைநோக்கி மூலம் வானத்தை விஞ்ஞானிகள் துலாவிக் கொண்டிருந்தார்கள். அப்போது மர்மமான ஒரு பொருளை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இது வினாடிக்கு ஏறத்தாழ 60 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. சூரிய குடும்பத்தில் சில பொருட்கள் தான் இவ்வளவு வேகத்தில் நகரும். விண்கற்கள் இந்த வேகத்தில் நகரும் என்றாலும் அதன் பாதை ஒரு ஒழுங்கில் இருக்கும். இது அப்படி இல்லை. எனவே இது நமது சூரிய குடும்பத்தைச் சேர்ந்தது இல்லை என்பதை விஞ்ஞானிகள் உறுதி செய்திருக்கின்றனர். எனவே இதற்கு 3i அட்லஸ் என பெயரிட்டிருக்கின்றனர். அதிவேக இயக்கத்தாலும் மர்மமான தோற்றத்தாலும் விஞ்ஞானிகளின் கவனத்தை 3i அட்லஸ் ஈர்த்துள்ளது. இது சூரிய குடும்பத்திற்கு வெளியே இருந்து வரும் 3வது வான்பொருளாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த வான்பொருள் சுமார் 12 மைல் அகலமுடையது மற்றும் சூரியனை நோக்கி வினாடிக்கு 37 மைல் வேகத்தில் பயணிக்கிறது. இது எதிர்வரும் அக்டோபர் மாதம் 30 அன்று பூமிக்கு 130 மில்லியன் மைல் தூரத்தின் அருகில் வரலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட ஆய்வுகள் இதை ஒரு சிறுகோள் என கருதினாலும் பின்பு இதன் வால் நட்சத்திர தன்மை உறுதிப்படுத்தப்பட்டது. பெரும்பாலான விஞ்ஞானிகள் 3i அட்லஸ் ஒரு சாதாரண பனிக்கட்டி வால் நட்சத்திரம் என நம்புகின்றனர். ஆனால் ஹார்வர்ட் பல்கலைக்கழக வானியற்பியல் விஞ்ஞானி ஏவி லோப் முன்வைத்த கோட்பாடு மற்ற ஆய்வாளர்களையும் திறந்த மனதுடன் சிந்திக்க தூண்டுகிறது. இது அறிவியல் ஆர்வத்தை வளர்க்கும் கல்வி பயிற்சி என லோப் தனது வலைப்பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ஏவி லோப் தலைமையிலான குழு 3i அட்லஸ் இயற்கையானதல்லாமல் வேற்று கிரக தொழில்நுட்பத்தின் எடுத்துக்காட்டாக இருக்கலாம் என்ற கோட்பாட்டை முன்வைத்துள்ளனர். இந்த ஆய்வு ஜூலை 16 அன்று அர்சிவ் ஃப்ரீ பிரிண்ட் சர்வரில் பதிவேற்றப்பட்டது. இதில் வான்பொருளின் வேகம் மற்றும் பயண பாதையை லோப் மற்றும் அவரது குழு ஆராய்ந்துள்ளனர். இதுவரை சக மதிப்பாய்வு செய்யப்படாத இந்த கட்டுரை வேற்று கிரக வாழ்க்கை தொடர்பான புதிய கேள்விகளை எழுப்புகிறது. கெலிலியோ ப்ராக்டக் என்ற அறிவியல் முயற்சியின் தலைவராக இருக்கும் லோப் தனது துணிச்சலான கருத்துக்களால் அறியப்பட்டவர். அவர் வேற்று கிரக தொழில்நுட்பங்களை ஆராய்வதில் முக்கிய பங்காற்றுகிறார். இந்த வான்பொருளின் மர்மங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள கோட்பாடுகள் விண்மீன்களுக்கிடையேயான ஆராய்ச்சிகளை மேலும் தீவிரமாக்குகின்றன. 3i அட்லஸ் பற்றிய மேலதிக ஆய்வுகள் மனித குலத்தின் விண்வெளி புரிதலை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.